வெல்கம் டு எரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ராகேஷ் அண்ட் ஜெனி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா பட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0. நிறைய பேர் நம்மளோட லாஸ்ட் வீடியோவோட கமெண்ட்ஸ்ல ப்ரோ ரீசென்ட்லி நம்ம சுச்சி அக்கா நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அவரோட எக்ஸ் ஹஸ்பண்டான கார்த்திக் ஒரு கே, அப்புறம் தனுஷோட தான் சேர்ந்து ஒரு சில விஷயம்லாம் பண்ணாரு. என்ன சேர்க்காத இது மட்டுமின்றி இந்த பைல்வான் ரங்கநாதன் இருக்கானே, அவனுக்குலாம் சாதாரண சாவு வரக்கூடாது, அம்மனப்பட்டு சாவணும், அது இதுன்னு ஏகப்பட்ட மேட்டர் பேசி வச்சிருக்காங்க. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பாங்க. அதுல ஹைலைட்டான பாயிண்ட் மட்டும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இத பார்த்து நம்ம மக்கள் ஒரு சில இதெல்லாம் கோரிலேட் பண்றாங்க. அப்ப இவங்க சொன்ன இதுக்கும் அப்ப நடந்த அதுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இதெல்லாம் நம்புறதா வேணாமா அப்படின்ற மாதிரியும் இருக்கு. பாவம்ப்பா இந்த சுச்சி எவ்வளவு டிப்ரெஷன்ல இருந்திருப்பாங்க, அப்போ பைத்தியம்னு ஃப்ரேமே பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரியும் இருக்கு. சோ இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியமான வீடியோ. யாருக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 90s கிட்ஸுக்கும் சுச்சி லீக்ஸ்ல இம்ப்ரெஸ் ஆன நிறைய பேருக்கும். நாட்டுக்கு ரொம்ப தேவையான வீடியோவா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு காயினுக்கு எப்படி ரெண்டு சைடு இருக்குமோ அந்த மாதிரி சுச்சியோடத சொல்லி முடிச்சிட்டாங்க. எப்படியும் நம்ம தனுஷன ரிப்ளை எல்லாம் பண்ண மாட்டாரு. இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு போயிட்டே இருப்பாரு. This is a very stupid interview. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2016ல சுச்சி லீக்ஸ் அப்படின்னு சொல்லி சுச்சியோட அக்கவுண்ட்ல இருந்து ஒரு சில செலிபிரிட்டிஸோட அந்தரங்க போட்டோஸ், இன்னும் ஒரு சில ஹீரோஸ், ஒரு சில ஹீரோயின்ஸோட இருக்கிற மாதிரியான போட்டோஸ், இது எல்லாமே சுச்சியோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல இருந்து லீக் ஆச்சு. அது மட்டுமின்றி திங்கட்கிழமை இந்த போட்டோஸ்லாம் வரும், செவ்வாய்க்கிழமை அந்த போட்டோஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஸ்கெட்யூல் போட்டு பர்ஃபெக்ட்டா போட்டு டைம் பேசிஸ்ல அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க போட்டோஸ் வீடியோஸ்லாம். கிரேட். It's really great. அந்த மாதிரியே போயிட்டு இருக்கிறப்போ நம்ம பசங்க எல்லாம் ஆர்வமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்து எந்த போட்டோ மாட்ட போகுது, யார் வர போறாங்க, யார் சிக்க போறாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் போஸ்ட்க்கு அடுத்த நாள் என் அக்கௌண்ட் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஒரு ட்வீட் வருது. பாவம் பசங்க எல்லாம் ஏமாந்து போயிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு ஓரம் வச்சிருவோம். அதுக்கப்புறம் சுச்சிக்கும் அவருடைய எக்ஸ் ஹஸ்பண்டான கார்த்திக்கும் டிவோர்ஸ் ஆச்சு. அதோட காரணம் என்ன அப்படின்னு இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு கல்யாணம் ஆன 2 வருஷத்துல குழந்தை பிறக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு குழந்தை பெத்துக்கிற பாக்கியம் இருக்கு, ஆனா கார்த்தியால உனக்கு குழந்தை கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம, அவர் கேன்னு நினைக்கிறேன், எதுக்கும் நீ கொஞ்சம் பாத்துக்கமா அப்படின்னு வேற சொல்லிருக்காரு போல இருக்கு டாக்டர். கல்யாணம் 2வது வருஷமே கண்டுபிடிச்சிட்டோம். டாக்டரே என்கிட்ட சொன்னாங்க, I have a doubt your husband is gay அப்படின்னு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இத கேட்ட நம்ம சுச்சி கல்யாணம் ஆன 2 வருஷத்துல இருந்து 12 வருஷம் வரைக்கும் எனக்கு டிவோர்ஸ் கொடுன்னு கேட்டிருக்காங்க. ஆனா நம்மால அதெல்லாம் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காப்படி. அதாவது இந்த கதையில தனுஷ் அண்ட் அவரோட ஃப்ரெண்டு கார்த்தியால சுச்சித்ரா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு சில ஆர்டிகல் எல்லாம் கூட நம்ம படிச்சிருக்கோம் சுச்சி லீக்ஸ்னால எவ்வளவு இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. பட் அதெல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி பார்த்து முடிச்சிட்டீங்களா? இப்ப ஆரம்பிக்கலாமா? ஃபைனலி 2005ல கல்யாணம் பண்ணவங்க 2017ல டிவோர்ஸும் பண்ணிட்டாங்க. 12 வருஷமா நான் டிவோர்ஸ் கேட்டேங்க. அவனும் தனுஷும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ரூம்ல? ஏன் டிவோர்ஸ் பண்ணாங்க அப்படின்றது காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு நாள் நானு தனுஷ் என்னோட புருஷன் கார்த்தி 3 பேரும் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தோம். அப்போ நான் குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்து கொடுத்துட்டாங்க. அதை குடிச்ச உடனே நான் என்னோட தண்ணியிலேயே மறந்துட்டேன். அந்த டைம்ல இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு சில சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. விக்ரம் படத்துல சொல்ற மாதிரி, அதாவது ஒரு போதை பொருள் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கங்க. அதை எடுத்தவங்க என்ன பண்ணாங்க, நைட்டு 3 மணிக்கு என்ன பிராங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி அதுல இருந்து இந்த போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டாங்க. ஆனா இதுல நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த போட்டோஸ்லாம் ஷேர் பண்ண சொல்லி ஒத்துக்கிட்டதே அந்த செலிபிரிட்டிஸ் தான். அதாவது த்ரிஷா, தனுஷ் எல்லாருக்குமே இதெல்லாம் தெரியும். அதனால பாதிக்கப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸும் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் எதுவுமே ஃபைல் பண்ணல. அவங்களாம் வாலண்டியரா கொடுத்தது அதுக்கு. ஆனா செய்யறதையும் செஞ்சுட்டு அடுத்த நாள் வந்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுகுற மாதிரி சீன் போடுறது, ட்விட்டர்ல வந்து என்ன கழிவு ஊத்துற மாதிரியான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, இது எதுவுமே தெரியாது எனக்கு. எவ்வளவு கிரிட்டிசிசம், எவ்வளவு மன உளைச்சல். 3 மாசம் கோயில்ல போய் தனியா உட்கார்ந்து அழுதுருக்கேன். அடையாறுல எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் விநாயகர் கோயிலுக்கு போய் நான் அழுவேன். அழறதே ருட்டீனா போச்சு. எனக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, குழந்தை கூட கிடையாது இப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. சோ இது ஒரு காரணமாச்சா? அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்த்திக் குமார் ஒரு கே. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி அவரோட சேர்ந்து வாழ முடியும்? இந்த காரணத்தினாலதான் நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. பக்கா doesn't have the balls to admit he's gay. கல்யாணம் 2வது வருஷமே கண்டுபிடிச்சிட்டோம். டிவோர்ஸ்க்கு அப்புறம் நான் ஜாலியா இருந்தேன். அதெல்லாம் சரி, எதுக்கு உங்க அக்கவுண்ட்ல இருந்து உங்க ஹஸ்பண்டே போட்டாரு சுச்சி லீக்ஸ்ன்ற பேர்ல இந்த போட்டோஸ்லாம் அப்படின்னு கேட்டா, இவங்களுக்கு இதான் வேலை. ஏதாவது ஒண்ணுன்னா என்ன புடிச்சு இழுத்து
விட்டுருவாங்க. இந்த போட்டோ எல்லாம் யார கொண்டு வந்து ஷேர் பண்றதுன்னு கேட்க என்னோட எக்ஸ் புருஷன் இருக்கவே இருக்கா என் பொண்டாட்டியே, அவ அக்கௌண்ட் எடுத்துக்க ஷேர் பண்ணு அப்படின்னு அறபோதையில சொல்லிட்டாரு போல இருக்கு. அவருடையாவது ட்விட்டர் தேவைப்பட்டுச்சு. கார்த்திக் குமார் பொண்டாட்டியோட எடுத்துக்கோங்க பலியாடு, he doesn't even care about her ட்விட்டர்ன்றாரு. நம்ம பசங்களும் சுச்சி லீக்ஸ் என்ற பேர்ல பல அந்தரங்கள் மேட்டர் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டாங்க. இதுல பெரிதும் பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா? சூதுகவும் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? அந்த படத்துல ஹீரோயினா நடிச்சாங்களே சஞ்சிதா ஷெட்டி, அவங்க தான் பாவம் எதிர்பாராத விதமா இந்த மாதிரி ஆயி போச்சு. அவங்களும் அடுத்த நாள் வந்து இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அவங்க தனியா ஒரு வீடியோ போட்டாங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது நான் கிடையாது, மார்பிங் பண்ணி என் மூஞ்ச மாத்தி இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க. Which is circulating in social media, those pictures or photos. It is not mine. சரி, அதெல்லாம் நமக்கு இருக்கு. விஷயத்துக்கு வருவோம். இப்போ நம்ம கார்த்திக் குமார், அதாவது சுச்சியோட எக்ஸ் ஹஸ்பண்ட், இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? ஆனா சும்மா தான் இருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்ப இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒருவேளை நான் கேயா இருந்திருந்தேன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் நான் ஹெட்ரோசெக்சுவல்ன்றதுனால அந்த அளவுக்கு சந்தோஷப்பட முடியல. என்ன பண்றது அப்படிங்கிறாரு. A lot of people messaging me saying, "Why should be proud to be gay?" You know, I'm a heterosexual man. அப்படின்னா அதாவது ஒரு ஆணுக்கு பெண் மேல ஈர்ப்பு இருக்கும், பெண்ணுக்கு ஆண் மேல ஈர்ப்பு இருக்கும். இவங்கள ஹெட்ரோசெக்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. கே அப்படின்றது ஒரு ஆணுக்கு ஆண் மேல ஈர்ப்பு இருக்கும், அதுதான் கேன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம நாட்டுல இந்த கே அப்படின்றதை எதிர்க்கிறாங்க. ஹெட்ரோசெக்சுவலா இருக்கிறது தான் பெரிய பிரிவிலேஜ் மாதிரி பாக்குறாங்க. ஆனா அவங்களையும் ஏத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். அதுக்காக என்ன கேன்னு நினைச்சிட போறீங்க? நான் பியூர் ஹெட்ரோசெக்சுவல் அப்படின்றத அழுத்தி சொல்றாரு. ஓ அப்படியா விஷயம்? Proud of being a heterosexual man because the whole world celebrates my existence anyway. அதாவது இத சுச்சிக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி LGBTQ-க்கு சப்போர்ட் பண்றாரு. அதெல்லாம் ஓகே. ஆனா சுச்சி அவர்கள் வச்ச குற்றச்சாட்டுக்கு இப்போ வரைக்கும் இவர் எதுவுமே ரிப்ளை பண்ணல. இவர் கேவா இல்லையா அப்படின்றதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா நம்ம சுச்சி வச்ச குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த சுச்சி லீக்ஸ் மேட்டர், அது அப்போ அண்ணன் என்ன சொல்லிட்டாரு, இது ஒரு பைத்தியம், ஏதோ மண்டை குழம்பு ஏதோ பண்ணி விட்டுருச்சு, நீங்க ஒன்னும் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. ஒருவேளை அது உண்மையா இல்லாத பட்சத்தில் சுச்சி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றப்போ மனசு கஷ்டமா இருக்கு. எனக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லைனா 20 வருஷம் நான் ரேடியோ ஜாக்கி லைவ் ஷோ பண்ணிருப்பேன். ஆனா எது உண்மை எது பொய் அப்படின்றது அந்த கேங்குக்கும் சுச்சிக்கும் தான் தெரியும். சோ இதுல நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பரிதாபப்பட்ட பைல்வான் எங்கப்பா உள்ள வந்தாரு. கிழிச்சிட்டு இருக்காங்க. இவன்லாம் சாதாரணமா சாவக்கூடாது, அம்மனமா தான் சாவணும். 120 வருஷம் வாழணும். ஆனா ஒவ்வொரு நாளும் செத்து பொழைக்கணும். அந்த மாதிரியான சாவுதான் இவனுக்கு வரும். ரொம்ப 20 வயசு வரைக்கும் வாழணும், டெய்லி இந்த மாதிரி அவஸ்தைப்படணும். இப்படி எல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகமே இந்த சுச்சி லீக்ஸ் மறந்தாலும் இந்த பீஸ் மறக்காம எப்ப பார்த்தாலும் சுச்சி லீக்ஸ் சொல்லி அதே ரெஃபரன்ஸ் ஆயிட்டு வருது நிறைய வீடியோஸ்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? அதான் எக்ஸ் புருஷன். அவனும் இந்த தனுஷும் தான். இவனுக்கு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டே பிஆர் வேலை பண்ண வைக்கிறாங்க. அதை பத்தி பேசுப்பா, மக்களே மறந்தாலும் நீ அதை ஞாபகப்படுத்திட்டே இரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி பண்ண வைக்கிறாங்க. எனக்கு லைஃப்ல ஃபர்ஸ்ட் பிடிக்காதவன் என் புருஷன், அதாவது கார்த்தி. 2வது பைல்வானு. இவன் திருவான்மையூர்ல எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கிறான். ஒரு டீ கடை இருக்குது, அங்க அப்பப்போ வருவான். அவன் அடிக்கிறதுக்கு ஆள்லாம் செட் பண்ணி வச்சிருக்கான். ஒரு நாள் மாட்டுவான், அன்னைக்கு செஞ்சு விட்டுறான் பாரு. அப்படியா? ஏன் இப்படி சாபம் கொடுக்குறீங்க? ரொம்ப சாபம் கொடுக்கல, என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட் பைல்வான்றாங்க. அந்த அளவுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. கார்த்தியே நான் அப்படி இப்படி எல்லாம் பண்ணுன்னு சொல்லி சாமி கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவன் அதனால கண்டிப்பா அனுபவிப்பான். 2வது இந்த பைல்வான். 3வது இந்த தனுஷ். அவனை கையை கால உடைச்சிருவேன், அது நடக்கிறப்ப பாத்துப்போம். அது என்ன லாவா இருந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கு நான் தயாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். கை கால உடைக்கணும் பண்ணிருவேன். அப்புறம் சொல்லிருக்காங்க. நான் வேண்டிக்கிறது கரெக்ட்ன்றதுனாலதான் தனுஷ் நாசமா போயிட்டு இருக்கான், பைல்வான் நாசமா போயிட்டு இருக்கான், கார்த்திக்குமார் ரொம்பவே நாசமா போயிட்டு இருக்கான். பட் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே இப்ப சுச்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய விஷயத்துல இவங்க சொல்றதெல்லாம் கோரிலேட் ஆகுது. ஃபர்ஸ்ட், இந்த தனுஷோட சேர்ந்தவங்க எல்லாருமே என்னதான் கல்யாண வாழ்க்கையில இருந்தாலும் இப்போ சிங்கிளா தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் அவரே அவரோட வைஃப் கூட இல்ல. 2வது அமலா பால் பிரிஞ்சுட்டாங்க. டிடி அவங்களும் டிவோர்ஸ். அடுத்து இந்த கார்த்தி சுச்சி, கடைசியா இப்ப ஜிவி பிரகாஷ். இவங்க எல்லாருமே தனுஷோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்ப சுச்சி சொன்னதுக்கும் இங்கேயும் லைட்டா ஒரு கோரிலேஷன் இருக்கு. அதாவது ஒரு சில சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்களா, இந்த நாட்டையே மாத்த போறோம், ஃபியூச்சரையே மாத்த போறோம் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. சோ அதுவும் இதுவும் வச்சு பாக்குறப்போ ஏதோ லிங்க் ஆகிற மாதிரி இருக்குதே அப்படின்லாம் சொல்லி மக்கள் கமெண்ட்ஸ்ல போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பாவம் பா சுச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, யாருமே சப்போர்ட்டுக்கு இல்ல, அவங்களோட ஆதங்கம் அவங்க பேசுறதுலே தெரியுது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க.
நீ அழுதுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. எது உண்மை எது பொய் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேங்குக்கு தான் தெரியும், அதுக்கப்புறம் கடவுளுக்கு தான் தெரியும். பட் சுச்சின்றவங்கள பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ சொல்றேன். அவங்க ஒன்ஸ் அப்பான் டைம் மிர்ச்சில ஆர்ஜேவா இருந்தாங்க. இந்த செம்ம ஹாட் மச்சி அப்படின்றத அவங்க வாய்ஸ்ல கேக்குறப்போ ஒரு மாதிரி கிக்கா இருக்கும். அதெல்லாம் சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? பாட்டுலாம் அப்புறம் கேட்கலாம், கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கலாமே. போனை கட் பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ ஹலோ, உங்க படம் சூப்பரா இருக்கு. இவங்க ஆர்ஜேவா மட்டும் இல்லாம நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. போக்கிரியில டோலு டோலு, வேட்டைக்காரன்ல சின்ன தாமரை, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி அப்படின்ற பாட்டு. எப்படி இருக்காங்க இப்ப, எப்படி ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பாடல்கள் மட்டும் இல்லாம நிறைய ஏன் ஹீரோயின்ஸ்க்கு தெரியல. வாய்ஸ் ஓவரும் கொடுத்திருக்காங்க. தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடா இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ்ல. இப்போ இவங்களுக்கு வயசு 48. கரண்டா இவங்க லாஸ்டா என்ன சொல்லி முடிச்சாங்க அப்படின்னா, நான் ஏகப்பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் கஷ்டப்படுறதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, இதுக்கப்புறம் இந்த சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள மட்டும் போவே மாட்டேன். ஏன்னா இண்டஸ்ட்ரி ரொம்ப கெட்டு போயிருக்குது. இந்த பயில்வான் நம்ம சென்னையே விட்டு படம் எடுக்கிற ஒரு ஊரா மாத்தி வச்சிருந்தாரு. நம்ம கிட்ட தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா ஸ்டேட் வரையும் இருக்கு தம்பி. ஆனா சரத்குமார், சத்யராஜ், ராதா ரவி இந்த மாதிரியான ஆளுங்க தான் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பேன் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபீல்டே அழிச்சது. சரத்குமார், ராதா ரவி எல்லாருமே சேர்ந்து சென்னையில இருக்கிற ஸ்டுடியோஸ் எல்லாம் நீங்க விட்டு படம் ஷூட் பண்றதுக்கு யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. ஆனா இவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் உண்மை என்னவென்றால் ஒன்ஸ் அப்பான் டைம் இவங்க 2 பேர் லவ் பண்ணிருக்காங்க. சுச்சிக்கு அம்மா அப்பா இல்லாதனால சுச்சியோட பாட்டி படத்துல நடிக்கிறவங்களுக்கு எல்லாம் நாங்க பொண்ணு கொடுக்க மாட்டோம், இந்த கல்யாணம் எல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கன்வின்ஸ் பண்ணி இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா ஒருவேளை நீங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இவர் கே அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு அப்படின்ற கேள்விக்கு இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, என்ன ஏன் தெரியுமா அவர் மேரேஜ் பண்ணிட்டாரு, ஊரோட பார்வைக்கு இவர் கே அப்படின்றது தெரியாம இருக்கணும் அப்படின்றத மறைக்கிறதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்ப என்ன டிவோர்ஸ் பண்ணி இன்னொரு பொண்ணை வேற கல்யாணம் பண்ணிருக்காரு. பாவம் அந்த பொண்ணு இந்த மாதிரி ஊரோட பார்வைக்கு தன்னை கேனு காமிச்சிக்க கூடாது என்பதற்காக என்னோட வாழ்க்கையை அழிச்ச மாதிரி அந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்காரு. பொண்டாட்டி அவரை விட்டே ஆகணும். he is 100% blooming gay. உன் பேரை நார வச்சுட்டால இப்படின்னு நிறைய அக்யூசேஷன் சுச்சி சைடுல இருந்து எடுத்து வச்சிருக்காங்க. சரி, சுச்சி சொல்ற இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பாக்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது என்னை விட தைரியமா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். இதுல இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்ட் 2ல சொல்றேன். ஏன் பார்ட் 2 அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேல பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? அதாவது தனி ஒருவன் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டா இருக்கும். இங்க நியூஸ் பேப்பரோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒரு நியூஸ் இருக்கும், 7th பேஜ்ல வேற ஒரு நியூஸ் இருக்கும். பட் தனித்தனி நியூஸா தான் படிச்சிருப்போம். ஆனா இந்த நியூஸை படிச்சுட்டு அந்த நியூஸை படிக்கிறப்போ ரெண்டும் கோரிலேட் ஆகும். அந்த மாதிரி இப்ப அப்படியே ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி போய் ஒரு சில இன்டர்வியூஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்போ நிறைய தொக்க மாட்டுது. அதெல்லாம் அடுத்த வீடியோல பாத்துடலாம். இந்த விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். சூப்பர். எனக்கு தெரிஞ்சு அந்த தமிழ் ஃபேக்ட்டும் நம்ம பார்த்தோம், இதுலயும் பார்த்தோம். இவங்க இப்போ என்னன்னா இப்போ ரீசெண்டா ஏதோ கேள்விப்பட்டேன், ஷாருக்கானையும் பத்தி இழுக்க ஆரம்பிச்சு பேசியிருக்காங்க. எனக்கு அதான் புரியல, அது எப்படி இவங்க வெறும் ஒரு சிங்கர் தான். அந்த டைம்ல இப்போ அஜித் சாரா இருக்கட்டும், விஜய் சாரா இருக்கட்டும், அது எப்படி கரெக்டா சிங்கரை மட்டும்தான் கூப்பிட்டு பார்ட்டி நடத்துவாங்களா? எனக்கு புரியவே இல்லை. ஏன் மற்ற யாருமே இல்லையா? இந்த எடிட்டர் இருக்க மாட்டாங்களா, டைரக்டர் இருக்க மாட்டாங்களா? அப்படி ஒரு பார்ட்டி நடக்குதுன்னா கண்டிப்பா எல்லாருமே ட்ரிங்க் பண்றவங்களா இருப்பாங்க. கண்டிப்பா ட்ரிங்க் பண்றது தப்பு கிடையாது. இவங்க எல்லாத்தையுமே இவங்க இதெல்லாம் பார்த்தேன்னு சொல்றதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. அது இல்லாம எங்களோட வீடியோ போட்டோஸ நீங்க அப்லோட் பண்ணுங்கன்னு எல்லாருமே சொன்னாங்கன்னு வேற சொல்றோம். அது எப்படி அவங்களோட வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. என்ன எனக்கு புரியல. கேட்டா இவங்க இல்லன்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இல்ல, அதாவது அவங்க கதை ஒண்ணு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு மயக்கமா இருந்தா நோ டேப்லெட் போட்டு மயங்க வச்சுட்டு இவங்க போனை எடுத்து ட்வீட் போட்டாங்க. இவங்களுக்கே தெரியாம ட்வீட் போட்டாதானே இவங்க சொல்றாங்க. ஆனா கேட்டா இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது இவங்க போட சொன்னவங்களுக்குலாம் இவங்க சொன்னதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்க எப்படி அதை அலோவ் பண்ணாங்க? எனக்கு அதான் புரியவே இல்லை. ஏன்னா அந்த முன்னாடி வீடியோல பார்த்ததுல ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன், இங்க அதை விட தாண்டி குடுக்குறீங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேது. வர வர வீடியோஸ்ல அதான் சொல்றேன்ல, தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இவங்க சொல்றதுல கொஞ்சம் உண்மை இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் பொய்யாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இது அதான் சொல்றேன்ல, அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அது உண்மையா இல்லையா ஏதுன்னு தெரியும். வருஷம் கழிச்சு திருப்பி இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொல்லணும்னா இப்போ ஜானி டிப்போட ஒய்ஃபும் அப்படிதான். ஜானி டிப்பை எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. அதாவது அவர் ஒரு பொண்ணை இது பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் ஃபுல்லா டார்ச்சர் பண்ணிருக்குது ஜானி டிப்பை. அதாவது ஒரு பொண்ணு சொல்லிட்டா எல்லாம் டப்புன்னு கண்ணை மூடிட்டு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியாதுல்ல உண்மை என்ன நடந்துச்சுன்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். அது உண்மையிலே
அவரு கேவா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. அது தேவையும் இல்ல. ஆமா. அது அவங்களுக்குள்ள முடிச்சிட்டு போட்டு இது இல்ல எனக்கு தெரிஞ்சு இருக்காது. ஏன்னா இன்னொன்னு ஒரு பொண்ணுக்கு நம்பி கல்யாணம் பண்ணுதுன்னா அப்படி இருக்காது. எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் இருக்காது. அதுவும் இல்லாம அவரு பண்ணவும் தேவையில்ல. அதுக்கு இப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டு அவர் தனியாவே இருந்தாருன்னு கேவா இருந்தாருன்னா மத்தவதா இருந்தா யாருக்குமே தெரியாது. அவர் தனியா இருந்தா என்ன ஆக போகுது? எதுக்கு திரும்பி ஒரு கல்யாணம் பண்ணணும்? எனக்கு அதான் புரியல. இது சொல்றது எனக்கு தெரிஞ்சு மேபி பொறாமையா கூட இருக்கும். 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு காண்டுல கூட சொல்றாங்க. என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாம அவங்க பாத்தீங்கன்னா எப்படி இருந்திருக்காங்க முன்னாடி. இப்போ ஆமா. வீணா போயிருக்காங்க. பார்க்கவே ஆமா. பாவமா எனக்கு இருக்கு. என்னமோ அவங்க சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப ஏன்னா ஒரு அவங்களா மாதிரி. படம் நடிச்சிட்டு நல்லா தான் இருக்காங்க. ஆமா. இவங்க தான் அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது தப்பா கரெக்டான்னு எனக்கு தெரியல. பாட்டு கூட இப்ப பாடுறது இல்லைன்னு ஆமா ஆமா. நினைக்கிறேன். அதான் சினிமா பக்கமே போக மாட்டேன். ஆனா அதான் சொல்லல. சினிமால நிறைய விஷயம் போயிட்டு தான் இருக்கு. அது நம்மளுக்கும் தெரியாது. மோசமான விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. அது நம்மளுக்கும் தெரியாது. மேபி இருக்கலாம். ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாதுல்ல, தெரியல. நம்ம தெரியாம ஆமா சொல்லக்கூடாது. ஆமா. பாப்போம் என்னென்ன ஆமா. வருதுன்னு நம்மளும் பாப்போம். ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்